ஓயுதல் அகற்று என்ற தலைப்பிலே கவிதை வழங்க வருகின்றார் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்கள் சென்னையிலிருந்து. வாருங்களம்மா. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முகசுந்தரத்தின் தமிழ் வணக்கம். நைனே விஜயனையா வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கிறோம். நீங்கள்? நானும் நலமாக இருக்கிறேன். நன்றி. சசிகலா அம்மா வணக்கம். நலமா இருக்கீங்களா? வணக்கம் சிவகாமி, நலமா இருக்கிறோம். நீங்கள்? நன்றி அம்மா. இன்றைக்கு என்னுடைய தலைப்பு ஓயுதல் அகற்று. ஓயுதல் அகற்று. துடிக்கும் இதயம் துடிக்க மறுப்பதில்லை, மூச்சுக்காற்றும் சுவாசத்தை நிறுத்துவதில்லை. வீசும் காற்று என்றும் ஓய்வதில்லை, கடல் அலையும் அடிக்க மறுப்பதில்லை. நீரில் நீந்தும் மீன் குஞ்சும் கிழக்கே உதிக்கும் ஆதவனின் கதிரொளியும், தன்னைத்தானே சுற்றும் பூமியும் நிற்காமல் ஓடும் கால நேரமும், பல லட்சம் உயிரணுக்கள் போராடி மாய்வதில்லை, கருமுட்டையை சென்றடையும் வரை ஓய்வதில்லை. பல லட்சம் உயிரணுக்கள் போராடி மாய்வதில்லை, கருமுட்டையை சென்றடையும் வரை ஓய்வதில்லை. தொடக்கமே போராட்டம், எதற்கிந்த ஆய்வு? ஏன் தேடுகிறோம் நமக்கு ஓய்வு? என்றும் வாழ்வில் ஓயுதல் அகற்றி சரியான நேரத்தில் பெற்றிடு வெற்றி. என்றும் வாழ்வில் ஓயுதல் அகற்றி சரியான நேரத்தில் பெற்றிடு வெற்றி. புவியில் ஓயாமல் உழைத்தால் உயரும், ஓய்ந்தால் பிழைக்காது எந்த உயிரும். ஆமைகள் வெற்றியை பெற்றிடும் முயன்றால், பாய்ந்தோடும் முயலும் சற்றே ஓய்ந்தால். துப்புரவு தொழிலாளி ஓய்ந்தால் சுத்தமில்லை, விவசாயி ஓய்ந்தால் நமக்கு உணவில்லை. மருத்துவர் ஓய்ந்தால் யாருக்கும் நலமில்லை, இல்லத்தரசிகள் ஓய்ந்தால் இல்லத்தில் இன்பமில்லை. நீர் பாய்ந்தால்தான் பயன் தரும் மக்களுக்கு, ஓட்டமின்றி தேங்கினால் ஆளாவோம் சிக்கலுக்கு. நீர் பாய்ந்தால்தான் பயன் தரும் மக்களுக்கு, ஓட்டமின்றி தேங்கினால் ஆளாவோம் சிக்கலுக்கு. எனவே ஓயுதல் அகற்று, தொடர் உழைப்பை போற்று. எனவே ஓயுதல் அகற்று, தொடர் உழைப்பை போற்று. ஓயுதல் அகற்று என்ற இந்த தலைப்பு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் எழுதிய ஆத்திச்சூடியிலிருந்து கொடுக்கப்பட்டது. 100 தலைப்புகள் என்று கொடுக்கப்பட்ட இந்த ஒரு தலைப்பின் கீழ் கவிதை எழுத வாய்ப்பு கிடைத்தது எண்ணி மகிழ்கின்றேன். வாய்ப்பளித்த நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களுக்கும் அதை ஒளிபரப்பிக் கொண்டிருக்கும் ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முகசுந்தரம். நன்றி. ஆமாம், நீலகண்ட தமிழன் ஐயாவுடைய வரிகளுக்கு தன் கவிதையை தந்திருந்தார் சிவகாமி சண்முகசுந்தரம். ஆமாம், ஓய்தல் அகற்று. இயற்கை எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது, தன் தேவைகளை வேலைகளை தொடர்ந்தே ஓய்வில்லாமல் செய்கிறது. நீ மட்டும் ஏன் ஓய்வெடுக்கிறாய்? மருத்துவர் ஓய்வெடுத்தால் நோயாளிகளின் நிலை என்ன? விவசாயி ஓய்வெடுத்தால் உலக மக்களின் பசியின் நிலை என்ன? பல கேள்விகளோடு அந்த அருமையான கவிதையை தந்திருக்கின்றார். எனவே ஓய்வை அகற்றி உழைப்பில் கவனம் செலுத்துவோம் என்பது பொருளாக இருந்தது. நன்றி சிவகாமி. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.